உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாறா, என்ன நீயும் உன் மேல இருக்கிற பாசத்துல எல்லாம் உன்னை காப்பாத்த வரல? உன் குடும்பம் ஃபீல் பண்ணும், உன் அத்தை ஃபீல் பண்ணும், உங்க அப்பா கஷ்டப்படுவாரு, அவங்களுக்காக தான் நான் காப்பாத்த வந்தேன்னு சொல்ல வரியா? ஆமா அதான் உண்மை. ஆனா மாமா ஒண்ணு எனக்காக உன்னை காப்பாத்த வரல. ஆ, நிஜமாவே உன் மேல இருக்க பாசத்துலதான் வந்தாரு. ஏய் நிஜமா தான் சொல்றேன். உனக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா அவர் அப்படியே துடிச்சு போயிடுறாரு. அத நான் என் கண்ணால பார்த்தேன். உன்னை அவருக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் மாறா. ஒவ்வொரு தடவையும் அவர் உன்னை கண்டிக்கிறது அது கோவத்துல இல்ல, உன் மேல இருக்கிற அக்கறையில. அத நீதான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இனிமேலாவது மாமா ஃபீல் பண்ற மாதிரி நடந்துக்காத. ரொம்ப போட்டு யோசிக்காதீங்க மாம்ஸ், பாத்துக்கலாம். நான் போயிட்டு வரேன். ம், சரி வரேன். எத்தனை வருஷம் நான் உங்ககிட்ட யூனிஃபார்ம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நான் குவாலிட்டியை கூட செக் பண்ணாம வாங்கிட்டு போறேன். இவ்வளவு மட்டமான துணியை கொடுத்துருக்கீங்க. ஏய், எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கிற? யோ, துணி தூக்கி ஐயா மூஞ்சி மேல அடிக்கிற. அவ்வளவுதான் உன்ன. இரு, எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. சார், என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. புரியலையா? இங்க பார், இங்க பாருங்க, இதான் நீங்க எனக்கு கொடுத்த யூனிஃபார்ம். இந்த துணியோட லட்சணத்தை நீங்களே பாருங்க. தொட்டா உடனே கிளியற மாதிரி மட்டமான துணியை கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் பழைய துணி விற்கிற இடத்துல மொத்தமா வாங்கி பாலிஷ் பண்ணி விற்கிறீங்களா? ரோட்டு கடையை விட மோசமா பண்றீங்களா சார்? இங்க பாருங்க சார், மரியாதையா பேசுங்க. லாபத்தை கூட நாங்க விட்டு கொடுப்போம், ஆனா இப்போ குவாலிட்டியை விட்டு கொடுத்தது கிடையாது. அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன? நீங்க எனக்கு சேல் பண்ணலன்னு சொல்றீங்களா? ராமச்சந்திரா, உங்க பையனை அனுப்பி வச்சீங்க. அவர் கையால வாங்கிட்டு போற ட்ரெஸ் தானே இது? இல்ல சார், இப்படிப்பட்ட துணியை நாங்க சேல்ஸே பண்ண மாட்டோம். அப்ப நான் உங்களை ஏமாத்துறேனா? நான் போய் சொல்றேனா? நல்ல மனுஷன், நேர்மையா தொழில் பண்ணுவீங்கன்னு உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ண வந்தேன் பாருங்க. என்ன சொல்லணும்? குவாலிட்டியா ஒரு தடவை கொடுத்தா அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும் சார். நம்பிக்கையை சம்பாதிச்சுட்டு வியாபாரம் பெருகின உடனே வருமானத்துக்கு ஏற்றபடி மாத்தக்கூடாது சார். இதை நான் ஏன் தேவைக்கு வாங்கியிருந்தா கூட என்ன ஏமாத்தினதான் நான் பெருசா நினைச்சிருக்க மாட்டேன் சார். ஏழை குழந்தைங்க சார், அதுகளுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு வாங்குறது சார். இதை நான் ஒரு சேவையா பண்றேன் சார். இதுல போய் இப்படி ஒரு சீப்பான வேலை பண்ணிருக்கீங்களா சார்? இனி ஜென்மத்துக்கு உங்க கடவாசல மிதிக்க மாட்டேன் சார். நீங்க கொடுத்த மொத்த துணி உங்க கடைக்கு வெளியே தான் இருக்கு. எடுத்து சந்தோஷமா கடைக்குள்ள வச்சுக்கோங்க, வியாபாரம் பண்ணுங்க சார், லாபம் சம்பாதிங்க. இனி எனக்கு அது தேவையில்லை சார். சார் சார் சார், சார், என்ன சார்? தப்பு எங்க நடந்துச்சுன்னு தெரியல சார். எத்தனை வருஷமா நான் உங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் சார். எப்படி சார் நான் தப்பு பண்ணுவேன்? என்னைக்குமே என் கடையில லாபத்தை தாண்டி குவாலிட்டி தான் முக்கியம் நினைப்பேன் சார். அதைத்தான் இங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க சார். இதுக்கு முன்னாடி எப்பாவது இப்படி ஒரு தப்பு நடந்திருக்கா சார்? இப்ப பண்ணிட்டீங்களா சார்? இத்தனை வருஷம் சேர்த்து வச்சிருந்த நம்பிக்கை எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல அழிச்சிட்டீங்களா சார்? சார், நான் புனிதமா நினைக்கிற இந்த தொழில் மேல சத்தியமா சொல்றேன், நான் இந்த தப்பை செய்யல சார்.
என்ன நடந்துச்சுன்னு நான் விசாரிக்கிறேன் சார். சார் ஒரு 24 hours டைம் கொடுங்க சார். நான் இந்த தப்பை சரி பண்றேன் சார். நடந்த தப்புக்கு உங்ககிட்ட ரொம்ப தாழ்மையோட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் அவகாசம் கொடுங்க சார். சார் என் மேல உங்களுக்கு துளி கூட நம்பிக்கை இல்லைனா நீங்க போலாம் சார். சரிங்க சார், பாருங்க. அப்பா என்னப்பா அது? பேசாதடா நீ. சரி போய் வேலையை பாருங்க. போங்க. என்னாச்சுடா? ஸ்கூல் யூனிஃபார்ம் கீழே கிடக்குது. யார் கிழிச்சு போட்டிருக்கா? என்ன கார்த்தி, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க? நான் என்ன பண்ணேன்? என்னாச்சு? மாமா உங்களை நம்பிதானே பொறுப்பை கொடுத்தாரு. இப்படியா பிசினஸ் பண்ணி சம்பாதிக்க சொன்னாரு? என்ன கார்த்தி இதெல்லாம்? அண்ணி என்ன பேசுறீங்க? எனக்கு சுத்தமா புரியல. அந்த கிளைண்ட் எத்தனை வருஷமா கஸ்டமர், சீப்பா கிடைக்குதுன்னு அவருக்கு மட்டமான துணியை கொடுத்திருக்கீங்க. ச்சே, கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ நடந்து போச்சு கார்த்தி, தெரியுமா? மாமா இது வரைக்கும் இப்படி ஒரு அவமானத்தையே சந்திச்சிருக்க மாட்டாரு. அந்த கிளைண்ட் அவ்வளவு அசிங்கமா பேசிட்டு போறாரு. அண்ணி சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இங்க பேசிட்டு இருக்காதீங்க. நான் இந்த துணியை அவங்களுக்கு சேல் பண்ணவே இல்ல. அவங்களுக்கு நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தேன். டேய் தப்பு பண்ணிட்ட ஒத்துக்க. சும்மா செஞ்ச தப்பெல்லாம் நியாயப்படுத்திட்டு இருக்காத. அவரே கொண்டு வந்து இது நீ கொடுத்த துணிதான், எவ்வளவு கேவலமா இருக்குன்னு பேசிட்டு போறாரு. டேய் இப்ப வந்து குவாலிட்டியான துணியை கொடுத்தேன்னு பேசிட்டு இருக்க. கஸ்டமர் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாரு. நீ சமாளிக்காத. டேய் டேய் கார்த்தி, என்னடா அதெல்லாம்? ஏய் நான் தப்பு பண்ணலடா. நான் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் தான் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாங்க. கார்த்தி சும்மா ஏதாவது சொல்லி சமாளிக்காதீங்க. உங்களுக்கு பணம் வேணும்னா மாமா கிட்ட கேளுங்க, அவரு தர போறாரு. அத விட்டுட்டு இப்படிலாம் சொந்த கடையிலேயே ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறது. அண்ணி மரியாதையா பேசுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.